ஒரு காட்டில் அந்த தலைவனோட பதவி காலம் முடியுது. அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய பல வீரர்களில் ஒரு 2 வீரரை தேர்வு பண்ணுறாங்க. இந்த 2 வீரர்களில் யாரை தலைவனாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிறைய போட்டிகளை வைக்கிறாரு. எல்லா போட்டிலையுமே 2 பேரும் ஈக்குவலாக ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் இந்த தலைவன் முடிவு பண்ணுறாரு, இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. நம்ம பிக் பாஸ் டாஸ்க் மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்னா அங்கே ஒரு 5 தீவு இருக்குது. அதில் ஒரு தீவில் நீ போய் இருக்கணும், இன்னொரு தீவில் போய் நீ போய் இருக்கணும். அது ரெண்டுமே அங்கே கொடிய விலங்குகள் எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் தப்பிச்சிடணும். அங்கே உணவு எதுவுமே இருக்காது. அப்படின்றதுனால இவனுக்கு ஒரு மூட்டை சோளம், அப்புறம் ஒரு பெரிய பாக்ஸ் நிறையா முட்டை. அதே மாதிரி இன்னொரு வீரனுக்கும் ஒரு மூட்டை சோளம், ஒரு பெரிய பாக்ஸ் நிறையா முட்டை, இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக கொடுத்து 2 பேர்த்தையும் அந்த தீவுக்குள்ளே அனுப்பிடுறாரு. ஸோ இவங்க வீரர்கள்ன்றதுனால அந்த விலங்குகளை வேட்டையாடிடுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த சாப்பாட்டை மட்டும் வச்சுட்டு எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறாங்கங்கிறது தான் டாஸ்க்கு. ஒரு 3 மாதம் ஆகுது. 3 மாதம் கழித்து ஒரு இடத்துல எலும்பும் தோலுமாக ஒருத்தன் வர்றான். ஒரு தீவுலேருந்து வந்தோடனே தலைவன், டே நீ என்ன? ஆமாங்க, நான் தான் அந்த வீரன். நீங்கள் கொடுத்த சோளமும் முட்டையும் 1 மாதத்துக்கு தான் இருந்துச்சு, அடுத்தடுத்த மாதம்லாம் பத்தவே இல்லை. நான் 3 மாதம் ஓட்டினதே பெரிய விஷயம், பாருங்கள் எப்படி போனால் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இன்னொருத்தன் என்ன, அவன்லாம் என்ன செத்தே போயிருப்பான், நானே இப்படி ஆகிட்டேன்னா அவன்லாம் அவ்வளோதான் அப்படின்ற லெவலில் சொல்லியிருக்கான். இப்போ தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், அவன் வரலன்னா நம்ம அடுத்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணாங்க. அவன் வரல. ஐயோ என்னாச்சு, அவன் உண்மையிலே செத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தீவுக்குள்ளே எல்லோரும் போகிறாங்க அவனை தேடி. போனால் அங்கே அவன் ஒரு ராஜா மாதிரி ஒரு தனி ராஜாங்கத்தையே வச்சுருக்கான். எப்படின்னு பார்த்தா அந்த தலைவர் போய் கேட்குறாரு, இல்லையா நீங்கள் கொடுத்தீங்கல்ல ஒரு மூட்டை சோளம், அதை வந்த உடனே நான் விதைச்சிட்டேன், இங்கே நிலத்தெல்லாம் கொஞ்சம் செப் பண்ணிவிட்டு பயிர் செஞ்சு விதைச்சிட்டேன். அடுத்த மாதத்தில் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நல்லா வளர்ந்துருச்சு, சோளம் அடுத்தடுத்து நிறைய மூட்டைகளை கொடுத்துருச்சு. ஸோ எனக்கு பசின்னு ஒன்று இல்லவே இல்லை, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த நிலப்பகுதியெலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்மளே ஒரு தனி ராஜாங்கத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். ஸோ நான் இன்னமும் அதே புஷ்டியோடு இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த தலைவர் சொன்னான்னா, செல்லம் நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ தான் அடுத்த தலைவன், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாராம். ஸோ அதனால் நம்ம கையில் கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் நம்முடைய ஆளுமை திறன் வெளிப்படும். அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு.